மத்திய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியுமே அதை எதிர்க்கிறது. இப்போ இந்த கேபினெட் உத்தரவை எப்படி பாக்குறீங்க? அப்ரூவல் எப்படி? அதாவது இந்த கேபினெட் மத்திய மந்திரி சபை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது ஒரு ஏமாற்று வேலை. இது ஏன்னா ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை நிறைவேற்றணும்னு சொன்னா முதல்ல அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும். 13-16 இடத்துல திருத்தங்கள் கொண்டு வரணும். இவங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டியை வைத்துக்கொண்டு சாதாரண சட்டங்களையே நிறைவேற்ற முடியாது. அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா 3/2 பங்கு மெஜாரிட்டி வேணும். இது உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்ப அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வரவே முடியாதுன்னு நல்லா தெரிஞ்ச பிறகு இதை கேபினெட் ஒப்புதல் கொடுக்கறது யாரை ஏமாத்துறதுக்கு? அதாவது இது நடைமுறைக்கே வராத ஒண்ணுங்கிறது மட்டும் இல்ல, இது நாளைக்கு அமல்படுத்துறது சிரமங்கிறது மட்டும் இல்ல, இது இவங்களால நிறைவேற்றவே முடியாதுங்கிறதான யதார்த்தமான உண்மை. அந்த உண்மையை மூடி மறைக்கிறதுக்கு நாங்க கித்தாப்பு விட்டு கூட போடாதுங்கிறதுக்காக நாங்க எடுத்த அடியை பின்வாங்க மாட்டோங்கிறதுக்காக ஏமாத்துறதுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒப்புதல் தான் இன்னைக்கு வந்திருக்கிற அந்த ஒப்புதல். மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநாட்டில் பங்கேற்கிறதா? மது ஒழிப்பு என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒண்ணுதான். நாளைக்கே எப்படி படிப்படியா செய்ய முடியுங்கிறது எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியா கூட்டணி சார்பில் எல்லாரும் கலந்துக்குவோம். எங்க கட்சியோட பிரதிநிதிகளும் கலந்துக்குவாங்க. ஆனா மத்திய அரசு அதுக்கு சட்டம் நிறைவேற்ற வேணுங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருள். ஏன்னா மது விற்பனை மது ஒழிப்பு என்பது முழுக்க முழுக்க மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். மாநிலங்களுக்கு அதிகமான உரிமை வேணும்னு கேட்டுக்கிட்டு இந்த சூழ்நிலையில மத்திய அரசு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றதுங்கிறது மத்திய அரசு கையில எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் அது அமையுங்கிறது ஒண்ணு. மத்திய அரசு கொண்டு வந்துட்டா மட்டும் இந்தியா பூரா மது ஒழிப்பை நாளைக்கு அமலாக்க முடியுமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. பட் எனிவே மது ஒழிப்பு என்பது எல்லாரும் நிறைவேற்ற வேண்டிய படிப்படியா நிறைவேற்ற வேண்டிய ஒரு கோங்கிறதுனால நாங்க அந்த மாநாட்டில் பங்கேற்போம். எங்களுக்கு அந்த சட்டம் கொண்டு வரதுல மட்டும் எங்களுக்கு ஒரு மாறுபட்ட அபிப்பிராயம் இருக்கு. அது மாநிலங்களுடைய உரிமையை மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது என்கிற கவலையும் எங்களுக்கு இருக்கு. கேபினெட் அப்ரூவல் கொடுத்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இந்தியாவை நாசப்படுத்துகின்ற திட்டம். இந்தியா துண்டு துண்டாக உடையும். இதனால் ஒரே தேர்தல இன்னைக்கு கேபினெட் அப்ரூவல் கொடுத்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ராம்நாத் கோவிந்த் கமிட்டியில ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த விதத்திலும் இந்தியாவிற்கு சாத்தியமற்றது. சைனாக்கு வேண்டுமானால் சாத்தியமாக இருக்கலாம். ஜனநாயக நாடுகளுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுவும் இந்தியா போன்ற பல மாநிலங்களை உள்வாக்கிய ஒரு ஒன்றிய அரசால் இதை செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், முதலில் நமக்கு மென் பவர், காவல்துறை, பாராமிலிட்டரி போர்ஸ் அந்த அளவிற்கு கிடையாது. இப்பொழுது ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குது என்றால் தமிழ்நாட்டிலிருந்து அதிகாரிகள் செல்கின்றனர். அந்த அளவிற்கு அதிகாரிகள் பற்றாக்குறை. தேர்தல் ஆணையம், தேசிய தேர்தல் ஆணையத்திடம் ஆள் பற்றாக்குறை, மாநில தேர்தல் ஆணையத்திடம் ஆள் பற்றாக்குறை இருக்கு. இந்த நிலையில் எப்படி இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் நடத்த முடியும் என்ற கேள்வி ஒன்று. இரண்டாவதாக, இப்பொழுது நாடாளுமன்றத்தில் முழு பெரும்பான்மை இல்லாத ஆட்சி நடக்கிறது. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஆதரவு இல்லாமல் இந்த ஆட்சி நிலைக்காது. எந்த நேரத்திலும் அவர்கள் விலக்கிக் கொள்ளலாம். அப்பொழுது மறுதேர்தல் வந்தால் எல்லா மாநிலங்களும் கலைத்து விட்டு தேர்தல் நடத்த முடியுமா? இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே இது எந்த விதத்திலும் வாய்ப்பில்லை. RSS உடைய அஜெண்டா, பிஜேபி அஜெண்டா என்றால் ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரு கொடி, ஒரு அதிபர். இதற்காகத்தான் அவர்கள் இந்த திட்டத்தை போடுகிறார்கள். ஒருபோதும் இந்திய தேசத்து மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். டீலிமிட்டேஷன் இருக்குது, இதுவரை டீலிமிட்டேஷன் பண்ணப்படவில்லை. எப்படி இவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய முடியும்? பல கேள்விகள் இருக்கின்றன. ஆகிய இந்திய தேசத்திற்கு ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை மக்கள் நிராகரிப்பார்கள். எப்படி 3 வேளாண்மை புதிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப பெற்றால் அதே மாதிரி இதையும் திரும்ப பெறுவார்கள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு கேபினெட் அப்ரூவல் கொடுத்திருக்கு சென்ட்ரல் கேபினெட். டிஎம்கே இதை எப்படி பாக்குது? என்ன பண்ண போறீங்க? பெடரலிசம், மாநில சுயாட்சி, ஜனநாயகம் இதன் மேலாக விழுந்திருக்கின்ற மிகப்பெரிய அடி. தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை எதிர்த்து வந்திருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல முறை இது குறித்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார். இந்தியாவினுடைய பலமே அதனுடைய பன்மைத்தன்மை தான். டிவர்ஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் டைவர்சிட்டி இன் யூனிட்டி. அதற்கு
ஒரு சம்மட்டி அடி போல இந்த முடிவை ஒன்றிய அரசு எடுத்திருப்பது என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது பார்லிமெண்ட்ல இதை நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்களுக்கான மெஜாரிட்டி இல்ல, ஒரு பக்கம் சந்திரபாபு நிச்சயமாக அதற்காக மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கும். we have numbers 234. ஜனநாயகத்தில் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ் அவர்களும் நிச்சயமாக இதை கருத்தில் கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். தேங்க்யூ.